மற்றபடி ஆங்கிலம் தெரியாததுக்கு யார் காரணம்? பள்ளியிலிருந்தே ஆங்கிலத்தை நாம் ஒரு மனப்பாடமாக பயிற்று வைக்கிறோம். அந்த இலக்கணத்தை மனப்பாடம் செய்ய வைக்கிறோம். பேசுவதற்கான சூழல் வகுப்பறையில இல்லை. நகரத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகள்ல அந்த வகுப்பறை சூழல் இருக்கு. பிள்ளைங்க அழகாக ஆங்கிலம் பேசுகிறாங்க. தமிழ்நாட்டிலேயே முதல் மாணவராக வரக்கூடியவர் இந்த நகரத்திலிருந்து வரவே இல்லை, எங்கேயோ ஒரு கிராமத்திலிருந்து வர. ஒவ்வொரு ஆண்டும் அந்த முதல் 10 இடங்களை பிடிக்கக்கூடிய பிள்ளைங்க எல்லாம் சின்ன ஊர்ல சின்ன இடத்துல இருந்து வர பிள்ளைங்க மதிப்பெண் வாங்கிடுறாங்க. எவ்வளவு அதிகம் வாங்க முடியுமோ வாங்கிடுறாங்க. ஆனால் அந்த பிள்ளைங்களுக்கு ஆங்கிலம் பேச தெரியலங்கிற ஒரே காரணத்தால அவர்களுக்கு தொடர்பு இல்லை. அவர்களால் ஒரு ஐஐடிக்கு நெருங்க முடியல. பெரிய பெரிய கல்வி நிறுவனங்களுக்கு விண்ணப்பம் அனுப்ப கூட உங்களுக்கு. நான் ஒரு சகோதரனாக உங்களுக்கு சொல்லுவேன், அந்த தடையை நீங்கள் வெறும் 4 வாரங்கள்ல கடந்துடலாம். அதிகபட்சம் 4 வாரங்கள் அழகாக ஆங்கிலம் பேச பயிற்சினீங்கன்னா நீங்க இதை கடந்துடலாம். அது ஒரு தடையே இல்லை. அந்த தாழ்வு மனப்பான்மை தான் நான் பார்த்த வரைக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் அதிகமாக இருக்கு.